உங்ககிட்ட சாம்சங் கேலக்ஸி ஃபோன் இருந்துச்சுன்னா அங்க நான் ஒரு செட்டிங்கை சமீபத்தில் பார்த்தேன். சூப்பரான ஒரு செட்டிங், கண்டிப்பா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க கையில நான் சொன்ன அந்த பிராண்ட் இருந்துச்சுன்னா ஒர்த்து அப்படின்னா, இல்லைன்னா கூட நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ பயன்படுத்துறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது வேற ஒன்றும் இல்லை, உங்க ஃபோனை தற்சமயம் யாருக்காச்சும் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முக்கியமான விஷயமா அவர் ஃபோன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபோனை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி டைங்கள்ல மற்ற ஆப்ஸ், இந்த பேங்க் சம்பந்தப்பட்ட ஆப்போ இல்லை வேற ஏதாவது ஆப், லாகின் சம்பந்தப்பட்ட ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ண முயற்சி பண்றாங்க. அப்படி ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணும்போது இமீடியட்லி போனை லாக் பண்ணி விட்டுரும். நான் காட்ட போற செட்டிங் அது எங்க இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வழக்கம் போல நம்ம வீடியோக்கள் லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க பயன்படுத்தக்கூடிய இந்த சாம்சங் கேலக்ஸி டிவைஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள நீங்க பேங்க் ரிலேட்டடான ஆப்ஸை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அங்க நான் காட்ட போற செட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாது, உங்க போனோட செட்டிங்ஸை யாராச்சும் மாத்தி அமைக்க முயற்சி பண்ணாங்கன்னா அங்க கண்டிப்பா இந்த லாகின் ஃபீச்சர் கேட்கும். அப்ப அங்கேயும் நான் காட்ட போற செட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதை வச்சு சொல்றேன்னா, உங்களுடைய அனுமதியே இல்லாம ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அங்க ஃபேஸ் ஐடியோ ஃபிங்கர் பிரிண்டோ ஏதாவது கேட்பாங்க. ஸோ அதை ட்ரை பண்ண முயற்சி பண்ணுவாங்க. டக்குன்னு என்ன பண்ணும், இந்த செட்டிங்கை உங்க போனை லாக் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங்கை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போறேன். உடனே என்ன பண்ணுங்க, இமீடியட்லி யோசிக்கவே வேண்டாம், ஆன் பண்ணி விட்டுருங்க. உங்க கையில சாம்சங் மொபைல் இருந்தா போனோட செட்டிங்ஸ்குள்ள போவோம். அதுக்கப்புறம் கூகுள் சர்வீசஸ், அதுக்கப்புறம் ஆல் சர்வீசஸ், அதுக்கப்புறம் தெஃப்ட் ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் ஃபெயில்டு அத்தன்டிகேஷன் லாக். இதை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, சமீபத்தில் தான் அறிமுகப்படுத்திருக்காங்க. இதை நீங்க பார்த்தீங்கன்னா உடனே ஆன் பண்ணிக்கங்க. நான் ஆரம்பத்தில் ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருப்பேன், அது பிரகாரம் இது செயல்படும். லாக்ஸ் யுவர் ஃபோன் ஸ்கிரீன் ஆஃப்டர் கன்சிக்யூட்டிவ் ஃபெயில்டு அத்தன்டிகேஷன். யாராச்சும் உங்க போனை குறிப்பிட்ட விஷயங்களை ட்ரை பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்க போனோட ஸ்கிரீன் லாக் ஆயிடும் அப்படின்னு இதில் போட்டிருக்கு. சரிங்களா? அதனால இதை நீங்க யோசிக்கவே வேண்டாம். பக்கத்துல ஒரு கிரே கலர்ல ஒரு டாகிள் இருக்கா, அது ஆஃப்ல இருக்கு. அதை இமிடியட்லி என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ப்ளூ கலர் டிஸ்பிளே ஆகுதா, அப்புறம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. சப்போஸ் நடந்தா உங்க போனோட ஸ்கிரீனை ஆட்டோமேட்டிக்கலி லாக் ஆகிடும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச இந்த அற்புதமான செட்டிங் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க தெரிஞ்சதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கா. குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்குங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில நான் வரவேற்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.